நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, அவருக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளி வந்து அதிரடியாக நிரூபிச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா வேலன், கார்த்தி எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம வள்ளியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த ரவுடிகளை வந்து அடையாளம் காட்டிடுறாங்க. வள்ளி அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, வள்ளி பார்த்துக்கோ, அவங்க வந்து ரவுடி பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடு, பேசுகிற விதமாக பேசுனா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நேராக போய் அந்த ரவுடி கிட்ட வந்து பேசுகிறாங்க. டேய் உண்மையை சொல்லுங்கடா, எதுக்குடா நீங்கள் வந்து ஆனந்தியை கடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஏமா யாருமா நீ, தேவையில்லாமல் வந்து எங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காத, சீன் ஆகிடப்போகுது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான், உங்களை பற்றி எல்லா உண்மையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து மிரட்டுறாங்க. ஏய் இப்போ போறியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து மிரட்டி அனுப்பிடுறாங்க. வள்ளி வந்து அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்தவனையுமே வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, ரேணுகாவுக்கு, அந்த ரவுடியை. வள்ளின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு விசாரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அந்த வள்ளிங்கிறவளை வந்து விடாதீங்க, அவளை வந்து போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரவுடியை வந்து விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வள்ளிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்க, விரட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் ஓடி போய் பதுங்கிக்கிறாங்க. ரவுடி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து வேலன் அவங்க அப்பா எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்க, யாருமே ஃபோன் எடுக்கலை. சரி அத்தைக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், அத்தை உடனடியாக அப்பாவுக்கு வந்து நான் இருக்கிற இடத்துல சொல்லுங்கள், நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ பத்திரமா இரு, நான் வந்து இங்கே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு, வள்ளி நீ வந்து இனிமேல் வந்து உன்னோட கதை இங்கே இருக்கக்கூடாது, நானே உன்னை எப்படிரா ஒழிச்சு கட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீயாவே ஒளிஞ்சு போக போகிற, எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லாமல் இருந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல போய் பதுங்கி இருக்காங்க நம்ம வள்ளி. அந்த இடத்துல ரவுடிங்க வந்து சுற்றிடுறாங்க. அந்த இடத்துல மாசா வந்து நம்ம வேலன் வந்து என்ட்ரி கொடுக்காங்க. என்ட்ரி கொடுத்து ரவுடிகள்லாம் அடித்து துரத்தி விட்டு வள்ளியை வந்து காப்பாற்றுறாங்க. வள்ளியை காப்பாற்றினோடனே தெரிஞ்சு போச்சு நம்ம வேலனுக்கு வந்து இந்த ரவுடிங்க தான் கண்டிப்பாக ஆனந்தியை வந்து கடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. ஏய் பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இந்த ரவுடியை தான் வந்து கடத்தியிருக்காங்க, யாரோ ஒரு ஆள் வந்து பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கார்த்தியையும் ஆனந்தியையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் முன்னாடியே சொன்னல, இப்போ பார்த்தியா அது நிரூபணம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரவுடிங்க தான். ஆனால் இந்த ரவுடிகளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஏன்னா நான் போய் பேசுனதுக்கப்புறம் யார்கிட்டையும் அந்த ரவுடிங்க வந்து பேசுனாங்க, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க. அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாராக இருக்கும், ஒரு வேளை வந்து வேதநாயகியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ரேணுகாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி யாராக இருந்தால் என்ன, நம்ம சேஃபாக இருப்போம். ஆனால் அங்கே வந்து கார்த்தி மேலே வந்து தேவையெல்லாம் பழி போட்டாச்சு, அவனை வேறு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தாச்சு. அவங்ககிட்ட போய் வேலையாக மன்னிப்பு கேளு, கார்த்தி வந்து ரொம்ப நல்லவன் தான், மன உளைச்சல் இருக்கிறனால அவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போய் கார்த்தியை வந்து பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க வந்து பேசுகிறாங்க, போய் நம்ம வள்ளி வந்து எங்க மன்னிச்சுக்கோங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தப்பு இல்லாமல் வந்து பிடிச்சி கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து போலீஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க இருக்கட்டும், என் மேலே தப்பு, எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் வந்து ஆனந்தியை அப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, பகல்னா கூட பரவாயில்ல, நைட் நேரத்தில் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வேலன் வந்து போய் பேசுகிறாரு. டேய் நானும் உன் மேலே வந்து தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிக்கோ, உன்னையும் அடித்தது தப்பு தான், நான் வந்து ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்தி வேலன் 2 பேருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒன்று சேர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு வள்ளி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.